நம்ம பழம்லாம் சாப்பிடும்போது இப்போ ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கலாம், அந்த தோலெல்லாம் தூரப்படக்கூடாது, அந்த தோலையும் சாப்பிடணும். அதான் வந்து ஒரு உணவை எப்படி சாப்பிடணும், மிச்சம் இல்லாமல் மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும். எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடணும். எதெல்லாம் வேறு வழியே இல்லை, இதை கழித்து தான் ஆகணும் அப்படின்னா தான் கழிக்கணுமே தவிர, எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடணும். இனிப்பாக இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோல் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, துவர்க்குது அப்படின்னா அதை விட்டுறாங்க. அப்படி வந்து உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இது. அந்த சிந்தனை அடிப்படையில் தான் ஒரு பழத்தை சாப்பிட்றீங்க, ஒரு சோத்தை எப்படி வீணாக்கக்கூடாது, மிச்சம் வைக்கக்கூடாதுங்கிறது தெரியும். இது மிச்சம் வச்சுருக்காங்க, வீணாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பழத்தை எப்படி சாப்பிட்றது, ஒரு ஆரஞ்சு பழத்தை எப்படி சாப்பிட்ணும், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ணும். அப்போ அந்த தோலையும் சாப்பிட்ணும், தோலை சேர்த்து வச்சு கூட சாப்பிடுங்க. அதுதான் வந்து வீணாக்காமல் ஒரு தோலை சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறை. இல்லை வேறு எதுக்காவது பயன்படுத்துங்க. தோலை வந்து நல்லா காய வச்சு அரைச்சி தலைக்கு ஏதாவது பூசிக்கலாமா, பூசிக்கிட்டு குளிச்சிக்கலாமா, அதோட சீயக்காயெல்லாம் சேர்த்து வெந்தயம்லாம் சேர்த்து அது மாதிரி ஏதாவது அது நல்ல பலன் தருமா அப்படின்னு ஏதாவது வேறு மாற்று வழியிலையும் அதை வந்து பயன்படுத்துவதற்கு உணவாக தான் அது ஒரு உணவாக தான் அது இப்போ நமக்கு பயன்படணுங்கிற அவசியம் இல்லை. மாற்று வழியிலையும் அதை பயன்படுத்தணும், அல்லது உரமாக கூட பயன்படுத்தலாம். உரமாக மாற்றணும், சும்மா குப்பைத்தொட்டிலெல்லாம் போடக்கூடாது. அதுமாதிரி வந்து ஏதாவது பழம், வேறு ஏதாவது பழம் அந்த மாதிரி சாப்பிட முடிகிற அத்தனையும் நம்ம சாப்பிடணும். ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றோன்னா வெறும் அந்த உள்ளே இருக்கிற முத்துக்களை மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளையாக ஒரு பகுதி இருக்கும் அந்த மாதுளம்பழத்தில், அதையும் எடுத்து சாப்பிடணும். வெளியில் உள்ள தோலை சாப்பிட முடியாது அப்படின்னா அதை நீங்கள் வந்து உரமாக மாற்றிடலாம். முழுமையாக பயன்படுத்தணும். முழுமையாக பயன்படுத்தி அந்த அளவுக்கு ஒரு பழம், ஒரு வாழைப்பழம்னா சரி தோலோடு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, சாப்பிடுங்க. ஒரு சப்போட்டா பழமா உள்ளே இருக்க அதை நல்லா கழுவிட்டு முழுமையாக சாப்பிடுங்க. சப்போட்டா பழத்தை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா உள்ளே பிரித்து உள்ளே உள்ளது மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தசைப்பகுதி சதைப்பகுதியை மட்டும் சாப்பிட்டுட்டு தோலை போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. சப்போட்டா பழத்தை முழுமையாக சாப்பிட முடியும், ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியும். சப்போட்டா பழத்தை நல்லா கழுவிக்கணும், கழுவிட்டு அப்படியே சாப்பிட்ருங்க, கொட்டையை மட்டும் துப்பிடுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு உணவை எப்படி சாப்பிட்ணும், வீணாக்காமல் சாப்பிட்ணும். இயற்கை பழங்களை எப்படி சாப்பிட்ணும், தோலோடு சாப்பிட முடியும்னா சில தோல்களை சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. அது அப்படின்னா மட்டும்தான் அதை சாப்பிடக்கூடாது. மற்றபடி சாப்பிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வீணாக்க. ஏன்னா இதெல்லாம் எதிர்காலத்தில் இது தேவை. இதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. எதிர்காலத்தில் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. 2040 இயந்திர அறிவியல் செயலிழக்க போகுது. அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு உணவு பஞ்சத்தெல்லாம் எப்படி வராமல் தவிர்ப்பது, அதுக்கு தான் வழி. இப்படி தான் ஒரு உணவை இப்படி தான் சாப்பிட்ணும், சேர்த்து வைக்கணும். சில உணவுகளை சேர்த்து வைக்கணும், பதப்படுத்தி சேர்த்து வைக்கணும். சில தோல்களெல்லாம் வீணாக்கக்கூடாது. அப்புறம் வந்து எதெல்லாம் சாப்பிட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி கொத்தமல்லி இலையை சாப்பிட்லாம், கொத்தமல்லி தழை, அப்புறம் வந்து புதினா தழை, அதெல்லாம் வந்து வளர்க்கணும். வெறுமனே பழங்கள் காய்கறிகள் இப்படி சாப்பிட்றது மட்டும் சாப்பாடு கிடையாது. மூலிகைகளை எதெல்லாம் சாப்பிடணும், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா, இதை சாப்பிடணும். இப்போ வாய் புத்துணர்ச்சியாக இருக்கும், குடலில் ஏதாவது புண்ணு இருந்தால் கூட ஆறிடும், வாய் நாற்றம்லாம் வராது. கொத்தமல்லி தலையை வந்து டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு நிறையும். வயிற்று நிரப்புறதுக்கான வழி, எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வயிற்றை நிரப்புவதற்கான வழி இது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ரொம்ப அறிவுபூர்வமான வழியில். இப்போ கடந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பஞ்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் சும்மா அறியாமையினால், வறுமையினால், முட்டாள்தனத்தினால வர்றது தான் பஞ்சம். எந்த காலத்துலேயும் மக்களால் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்க முடியும். அதுக்கு தான் அந்த அறிவை கொடுத்துருக்காங்க. பிற உயிரினங்கள் மாதிரியா நமக்கெல்லாம் அந்த கைகள் செயல்படுகிற திறன், அறிவு, அதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதை வச்சுக்கிட்டு பஞ்சம், பட்டினி, தண்ணி இல்லை, மழை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பட்டினி கிடந்துக்கிட்டு அப்படியே இருக்கிற உனக்கு எதுக்கு அறிவு கொடுத்துருக்காங்க? எல்லா சூழ்நிலையிலையும் நீ ஒரு நிதானமான, நிம்மதியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு தான் அறிவு. மனித அறிவு என்பது அதற்காகத்தான். அப்போ அன்னைக்கு ஏன் கடந்த காலத்தில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை அப்படிங்கிற நிலைமைக்கு ஏன் போனாங்கன்னா அறிவு இல்லை, முட்டாளாக இருந்தாங்க, மூட நம்பிக்கைகள். பெண்களை வந்து வேலை செய்ய விடுறது கிடையாது. பெண்கள் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க, வீட்டுக்குள்ளே பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் படிக்க விட மாட்டாங்க. 5வது 8வது வரைக்கும் நிப்பாட்டிடுவாங்க, மேற்கொண்டு படிக்க விடுறது கிடையாது. அவங்களெல்லாம் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய விட்டுருந்தாங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தின் பொருளாதாரத்தை தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. பெண்கள் முன்னேறக்கூடாது. வறுமையில் இருக்க, நீ இருக்கிறதே வறுமை, நீனே சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கிற, உனக்கு இப்படி ஒரு புத்தி தேவையா? இதில் வேறு நீ பெண்களை வந்து முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வேறு. பெண்கள் முன்னேறினா நீயும் தானே முன்னேறுவ, அது தெரிய மாட்டேங்குது. கடந்த கால வறுமைக்கு அதான் காரணம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்கள் ஏன் வறுமையோடு இருந்தாங்கன்னா அதான் காரணம். பெண்களையும் ஆண்களையும் சமமாக பார்க்குறதில்ல. ஆண்களை மட்டும் வெளியில் வேலைக்கு அனுப்புனாங்க, பெண்களை வீட்டோடு இருக்க வச்சாங்க.
அடுப்பு ஊதுற பெண்கள் அடுப்பு ஊதுறதுக்கு தான் நீ லாய்க்கு அப்படின்னு சொல்லி வீட்டில். ஆனால் அவங்க வந்து தொடர்ச்சியாக உழைச்சாங்க. எந்த பெண்களும், பெரும்பாலான பெண்கள் கடந்த காலத்தில் கடினமாக உழைத்தார்கள். அவர்களுக்கு எந்த கெட்ட பழக்கம், சிகரெட் பிடிக்க மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் கடினமாக உழைச்சிட்ருப்பாங்க. அவங்கள அந்த உழைப்போட வேல்யூ தெரியல, அதோட முக்கியத்துவம் தெரியல. ஆனால் எங்கள் குடும்பம் ஏழ்மையாக இருக்குது, வறுமையாக இருக்குது. காரணம் புத்தி தான் காரணம். பெண்களை வந்து கீழாயும் ஆணை வந்து உயர்த்தி பார்க்குற அந்த கெட்ட புத்தி தான் உனக்கு காரணம். உனது வறுமைக்கு அதுதான் காரணம். அப்போ வந்து நீ உனக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீ அப்போ சொன்னேன். அப்போ நீ போய் சாப்பிட்லாமா? ஏதாவது என்ன வேணாலும் சாப்பிட்லாமா? போய் கொத்தமல்லி தலையை விளைய வச்சுருக்கலாம், புதினா தலையை விளைய வச்சு அது ஒரு கைப்பிடி சாப்பிடு. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய இருந்தது, முன்னால் முடியும். ஆனால் உனக்கு அந்த அறிவு வேலை செய்யலை. பல்வேறு வகையில் உன் அறிவு வேலை செய்யலை. அதனால தான் நீ அதை வறுமைன்னு சொல்லிக்கிட்ட. அதுக்கு வந்து அந்த இயற்கை மேலே பழி போட்ட. இயற்கை தான் காரணம், மழை வரல, அதனால தான் நான் பட்டினியாக கிடக்கிறேன், என் குடும்பமே பட்டினியாக கிடக்குது, ஊர் மக்கள்லாம் பட்டினியாக கிடக்கிறதுக்கு மழை வரலன்னு சொல்லிவிட்டு இயற்கை மீது நீ குற்றம் சொன்னேன். அப்போது ஒரு அறிவுன்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாம் இயற்கை அப்படி தான் இருக்கும், ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும். திடீர்னால மழை வந்து பெரிய வெள்ளம் வரும். எல்லா சூழ்நிலையிலையும் உனக்கு தினசரி உணவு தேவை, அதை நீ எப்படி தேடிக்கிற? அதுக்கு தான் அறிவு கொடுத்துருக்காங்க. அப்போ நீ வந்து அப்போ ஆண் பெண் சமத்துவம் அதெல்லாம் வந்து எது? இந்த வறுமையை எதிர்கொள்வதற்கு, பஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு, மழை இல்லாமல் போகும், வறட்சியை எதிர்கொள்வதற்கு எது தேவை? சமத்துவம் தேவை. சமத்துவம், ஆண் பெண் சமத்துவமாக இருக்கணும். இருவரும் இணைந்து போராட வேண்டும் அந்த வறட்சியை எதிர்த்து. அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். நாம் வந்து வெல்ல வேண்டியது வறட்சியை தான். இங்கே வந்து என்னென்னா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். நீ சண்டை போட வேண்டியது வறட்சியோட பசி பட்டினியோட சண்டை போடணும். ஆனால் இவன் உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டுருக்கான். நீயா நானான்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் சண்டை போட்டுக்கிட்டுருக்காங்க. அதனால் ரெண்டு பேரும் துணையாக இருந்துக்கிட்டு போய் வறட்சியை எதிர்கொள்ளுங்க. அப்போ வந்து இன்னும் வந்து அந்த வறட்சிங்கிறது எளிதாக போயிடும். வறட்சியை எதிர்கொள்வதற்கு பெண்களோட கைகளை பற்றி கொண்டு இருவரும் சேர்ந்து போராடி இருந்தாங்கன்னா வறட்சிங்கிறதே ஒன்றும் கிடையாது. வறட்சி, வறுமை இதெல்லாம் நம்முடைய மூளையில் வந்து நாம் நம்முடைய குற்றத்தை, நம்முடைய தவறுகளை நம்ம வந்து திசை திருப்போம், இயற்கை மேலே பழி போடுறோம். முன்கூட்டியே சேர்த்து வைக்கணும். முன்கூட்டியே சேமிக்கிற பழக்கம். இது எறும்பு பாருங்கள், முன்கூட்டியே சேமிக்குதா? மழை காலம் வருது, அது வந்து என்ன மழையை குத்தம் சொல்லுதா? எனக்கு சாப்பாடு முன்கூட்டியே அதை சேர்த்து வைக்குது. அந்த சித்திரோண்டு எறும்புக்கு இருக்கிற அறிவு பாருங்கள். அது மாதிரி தான் மனுஷங்களும் முன்கூட்டியே அந்த உணவுகளை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து முன்கூட்டியே எப்படி உணவுகளை சேர்த்து வைக்கிறது, கெட்டு போகாமல் சேர்த்து வைக்கிறது, சில உணவுகளை எப்படி கெட்டு போகாமல் சேர்த்து வைக்கிறது. நெல்லிக்காய் வந்து என்ன பண்ணுறோன்னா, மலை நெல்லிக்காய் வந்து எப்படி வேக வச்சு அதை வந்து சுத்தமான தேனில் ஊற வச்சு அதை எப்படி நிறைய பாட்டிலாக சேர்த்து வைங்க. பாட்டிலில் இப்போவே சேமித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வேறு ஏதாவது சுரைக்காய் குடுவை அதில் சேமித்து வைங்க. அப்புறம் திருவோடு, ஒரு மரத்துலேருந்து காய்க்குமே அந்த திருவோடு, அதை வந்து எங்கேயா அந்த மரங்களை நட்டு அதெல்லாம் சேமித்து வைப்பதற்கு அற்புதமான ஒரு பொருள், பாத்திரமாக இருக்கும். இப்போ வச்சா எதிர்கால இயற்கை அந்த வறட்சியை எதிர்கொள்ளலாம். கடந்த காலத்தில் நம்ம வறட்சிக்கு என்ன காரணம்னா, நமக்கு நிறைய குழப்பங்கள், நமக்குள்ளே நிறைய தெளிவுள்ள முட்டாள்தனமாக வாழ்ந்தோம். ஆணையும் பெண்ணையும் சமமாக மதிக்க தெரியல, பெண்களை இழிவுபடுத்தினாங்க. வறட்சியை எதிர்கொள்வதற்கு பெண்களை துணையாக கொள்ளவில்லை. நானே பார்த்துப்பேன், உனக்கு என்ன தெரியும், நீ அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோடு இணைந்து போராடுவதில் அவர்களுக்கு மனமில்லை. அப்படிங்கிறனால தான் அந்த வறட்சியால் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க கடந்த காலத்தில். அப்புறம் ஒரு உணவை சாப்பிடும்போது கூட இந்த தோலெல்லாம் வீணாக்காமல் சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்றது வெறும் சோறு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கொத்தமல்லி தழை, துளசி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, மணத்தக்காளி கீரை கொஞ்சம், இப்படியே கூட கொஞ்சம் வயிற்றை நிரப்பலாம். தினசரி உணவில் இதையெல்லாம் சாப்பிட்டு கூட வயிறு நிரம்பலாம். அப்போ நிரம்பும், ஆரோக்கியமும் கிடைக்கும், நோயும் வராது. வயிற்றை நிரப்ப வேண்டும். அனுமதிக்கப்பட்ட, இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம். எதையாவது தின்னு வயிற்றை நிரப்பிடக்கூடாது. மாமிசத்தை பசியில் போய் அந்த மதி இழந்து போய் மாமிசத்தை அடித்து சாப்பிடக்கூடாது. அப்போ நீ மதி இழந்து போயிட்ட, பசியினால் நீ மதி இழந்து போய்விட்டாய், அறிவிழந்து நிதானம் இழந்து போய்விட்டாய், வெறி பிடிச்சிருச்சு, பசியோட கொடுமையை உன்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். பசி இருந்தாலும் அந்த கொள்கையை விடக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட பசியோடு இருந்தாலும் அந்த புலி வந்து என்ன புல்லை திங்குதா? சிங்கம் வந்து என்ன புல்லே அமையுது? பசியோடு இருந்தாலும் பசிச்சுக்கிட்டு பட்னியாக கிடக்குமே தவிர அது மாமிசம் சாப்பிடும். அது மாதிரி தான் மாடோ ஆடோ பசியோடு இருக்குதுங்கிறக்கா அது என்ன மாமிசத்தையா சாப்பிடுது? புல்லை தானே திங்கிறக்கா காத்து கிடக்குது. அது மாதிரி கொள்கை மாறாமல் இருக்க வேண்டும். பசி என்பது உனது நிதானத்தை இழந்துவிட செய்யக்கூடாது. அதனால் வந்து வறட்சியை எதிர்கொள்வதற்கு நம்ம எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படின்னா, முதல்ல உணவுகளை வீணாக்கக்கூடாது.
அந்த ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றோன்னா தோலையும் கடித்து சாப்பிட்ணும். அது மாதிரி வாழைப்பழமா நல்லா கழுவிட்டு தோலோடு சாப்பிட்டு பாருங்கள். வாழைப்பழத்தை வந்து கல் வச்சு பழுக்க வைக்க இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட ஒரு வாழைப்பழத்தை நல்லா கழுவிட்டு உங்களுக்கு உணவு குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த தோலோடு சாப்பிட்டு பாருங்கள். தோலோடு கூட சாப்பிடுங்க. அல்லது தோலில் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பகுதி அதை கூட முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு பாருங்களேன். அதனால் என்ன ஆயிருப்போம், அது மாதிரி வயிறு நிறையும். வெறும் உள்ளே தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லை. ஆரஞ்சு பழம், சப்போட்டா பழமா முழுசும் சாப்பிடுங்க. நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிடுங்க. தோலெல்லாம் தூரப்படாதீங்க, அப்படியே சாப்பிடுங்க. கொட்டையை மட்டும் வெளியே துப்பிடுங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வறட்சியை எதிர்கொள்வதற்கான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இதுக்குள்ளே இருக்குது. ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறை இருக்குது. இந்த 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 தயார் நிலை இருக்கணும். என்ன வேணாலும் வரும் எதிர்காலத்தில், அதை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம். பல்வேறு கோணங்களில் அந்த வறட்சியை எதிர்கொள்கிற ஒரு போராளிகளாக நாம் இருக்க வேண்டும். பட்னி கிடக்கிறதுக்கும் தயாராக இருக்கணும். பட்னி கிடக்க நீ தெரியல அப்படின்னா நீ வறட்சியை பார்த்து வறுமையை பார்த்து பயந்துருவ, நடுங்கிருவ. அப்படி 5 நாள் என்னால் தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே என்னால் பட்னி கிடக்க முடியும் அப்படிங்கிற அனுபவம் உனக்கு இருக்கணும். அப்போ நீ ஏன் வறட்சியை பார்த்து பயப்பட போகிற? அதனால் அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் எல்லா குணங்கள்லேயும் நீ தயாராக இருக்கணும். இருக்கிற உணவை சேமித்து வைக்கணும். சாப்பிட்ற உணவில் மிச்சம் வைக்கக்கூடாது. எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிட்ணும். உணவே கிடைக்காது, எக்காரணம் கொண்டு உனக்கு உணவு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு மழை தண்ணி இல்லாமல் காஞ்சி கருவாடாக போச்சு. இருக்கிற எல்லா உணவும் தீர்ந்து போச்சு. 5 நாள் பட்னியாக கடை. தண்ணி கூட கிடைக்காது. சில டைமில் 2 நாள் தண்ணி குடிக்காமல் இருந்து பாரு, சமாளிக்க முடியும். அப்படி எல்லாத்துக்கும் நீ தயாராக இருக்கணும். வேறு வழியே இல்லை அப்படின்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடு. அதுதான்.